எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்ரீலங்காவில் வந்து இந்த தித்வா புயல் வந்து இப்போ புரட்டி போட்டுருச்சு. இந்த நவம்பர் 28 அந்த டைமில் வந்தது. இப்போ வந்து அதில் வந்து 123 பீப்புள் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. 130 பேர் காணாமல் போயிட்டாங்க, மிஸ் ஆகிருக்காங்கன்னு வந்து நியூஸ் வந்திருந்தது. இப்போ என்னென்னா 150க்கு ரைஸ் ஆகிருக்கு. அந்த டெத் டோல் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியா வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த ரிலீஃப் மெட்டீரியல்ஸ்லாம் அதாவது 21 டன் அளவுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் சாகர் பந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை இது வந்து இப்போது மூவ் ஆகிருக்கு தித்வா புயல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டு அந்த கோஸ்டல் ஏரியாஸ், அந்த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு வந்து மழை வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சென்னை அப்புறம் அதோட சரௌண்டிங் ஏரியாஸ் எல்லாம் வந்து இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அந்த சாட்டர்டேலேருந்து ஆஃப்டர்நூன்லேருந்து இப்போ வந்து இனியும் ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயலுடைய அந்த வேகம் ஹெவி ரெயின் வந்து பாஸ்ட் கண்டினியூ நம்ம கப்புள் ஆஃப் டேஸில் வந்து இருந்தனால வந்து என்ன இருக்குன்னா ராமேஸ்வரத்தில் வந்து வைட் ஸ்ப்ரெட்டாக வந்து ஃப்ளட் ஆகியிருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் ஆயிரக்கணக்கான அந்த பயிர்கள்லாம் வந்து தண்ணிக்கு அடியில் வந்து மூழ்கி போயிடுச்சு அந்த காவேரி டெல்டா ஏரியாவில் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப வந்து சஃபர் ஆகிருக்கு. இந்த மழையினோட இம்பேக்ட் ரொம்ப இருந்திருக்கு ஹெவியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 8700 ஹெக்டேர்ஸில் வந்து பேடி வந்து டோட்டலாக வந்து 68,101 ஹெக்டேர்ஸில் இருந்தது வந்து ஃபுல்லாகவே வந்து முழுகின மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 14 சென்டிமீட்டர் ரெயின் வந்து பாஸ்ட் 24 ஹவர்ஸில் வந்து அங்கே வந்து பெஞ்சிருக்கு. கொடியாக்கரை அப்படிங்கிற இடத்துல வந்து 25 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து இருந்திருக்கு சாட்டர்டே அன்னைக்கு. ஸ்டேட் ரெவென்யூ மினிஸ்டர் KKSSR ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 12 டீம்ஸ் வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸு, அப்புறம் வந்து 12 டீம்ஸ் ஃப்ரம் அந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து அங்கே ரெயின் ஹிட் டிஸ்ட்ரிக்ட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க திரும்பி வந்து இனியும் ஒரு 10 NDRF டீம்ஸை வந்து சென்டர்லேருந்து அனுப்பி விடுங்கன்ட்டு, அவங்களும் வந்துடுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ராமச்சந்திரன் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது. ஸ்டேட் எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூம் அந்த எழிலகம் அந்த இதில் சென்னையில் அங்கே வந்து மீட்டிங்கும் நடத்தப்பட்டிருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து அசஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத டேமேஜு, அப்புறம் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அவங்க அப்படிங்கிறத வந்து அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட பேசும்போது வந்து 13 ரிலீஃப் கேம்ப்ஸ் வந்து செட்டப் பண்ணப்பட்டிருக்கு ஸ்டேட் ஃபுல்லாக அக்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து 3 ரிலீஃப் கேம்ப்ஸ் வந்து எங்கன்னா ராமநாதபுரத்துலேயும் மாவட்டத்துலேயும், 4 வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும், அப்புறம் வந்து 5 நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில், அப்புறம் 1 வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் பண்ணியிருக்காங்க. அது வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு ரிலீஃப் கேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை டேமேஜ் ஏதாவது ஆகிருக்கு அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அங்கேருந்து உதவிகள் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு. இந்த தித்வா புயல் வந்து எப்போ கரையை கடக்கும், எந்த இடத்துல கரையை கடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும் நம்மளுக்கு. இங்கேருந்து வேற எங்கேயாவது மூவ் ஆகி போகுதா அப்படிங்கிறதும் இனிமேல் தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து நம்ம வந்து சேஃபாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.